இயக்குனர் பா. ரஞ்சித் தயாரித்துள்ள ப்ளூ ஸ்டார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகை கீர்த்தி பாண்டியன் அரசியல் பேசி அரங்கை அதிர வைத்துள்ளார். இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் தொடர்ந்து தரமான படங்களை கொடுத்து வருபவர் பா. ரஞ்சித். அந்த வகையில் அவரது நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் அடுத்ததாக உருவாகியுள்ள திரைப்படம் தான் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை ஜெய் இயக்கியுள்ளார். இப்படத்தில் நடிகர் அசோக் செல்வன், சாந்தனு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். அதேபோல் நடிகைகள் கீர்த்தி பாண்டியன் மற்றும் திவ்யா துரைசாமி ஆகியோர் கதாநாயகிகளாகவும் நடித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் இந்த படத்தின் குழுவினர் பலரும் கலந்து கொண்டு பேசினர். அதில் நடிகை கீர்த்தி பாண்டியன் பேசும் பேச்சை கேட்டு இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்கள் சிரித்து போனார். காரணம், அப்படி அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி நாம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் பா. ரஞ்சித் பெயர் வந்தாலே அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க. பேசுனா என்ன தப்பு? நாம் போடுற துணியிலிருந்து குடிக்கிற தண்ணி, சாப்பாடு, உணவு என அனைத்திலும் அரசியல் இருக்குது அப்படின்னும், அதை பற்றி பேசவில்லை என்றால் அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ப்ளூ ஸ்டார் படத்துலையும் அரசியல் இருக்குது, ஏன் நாம் எடுக்கிற எல்லா படத்துலையும் அரசியல் இருக்குது அப்படின்னும், பா. ரஞ்சித் தயாரிக்கும் படத்துலையும் இயக்கும் படத்துலையும் அவர் சொல்லும் விஷயம் ரொம்ப முக்கியமானது. அந்த விதத்தில் இந்த படத்தில் என்னோட பங்களிப்பு இருப்பதை ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னும், இன்று இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடப்பதை தான் முக்கியமான நாளாக கருதுகிறேன் அப்படின்னும், இந்த ஒரு சூழல்ல ப்ளூ ஸ்டார் படத்துல வரக்கூடிய அரக்கோணம் ஸ்டைல் பாடல்ல இடம்பெறக்கூடிய பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது அப்படின்னும், கால மேல கால போடு ராவண குலமே, மேலே ஏறும் காலமாச்சு ஏறி ஆகணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சூசக பதிலடியும் கொடுத்துள்ளார் நடிகை கீர்த்தி பாண்டியன். கீர்த்தி பாண்டியன் இந்த அரசியல் பேச்சை கேட்டு அருகில் இருந்த பா. ரஞ்சித் அவர்கள் கைதட்டி பாராட்டினார். இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க.